திருநாவாயிலேருந்து கொஞ்சம் கீழே வரணும். ரொம்ப இல்ல. கேரளாவே நீங்க ஜியோகிராபிக்கலா பார்த்தேன்னா, நீளம். அகலம் கிடையாது. அதனால ஒரு பக்கம் உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துரும். அதனால தான் இந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் நீங்க ஜியோகிராபி ஞாபகம் இருக்குன்னா, ரெயின் ஷேடோ ரீஜியன்னு பேரு. இந்த பக்கம் போனேன்னா நல்ல மழை வரும். மழை வரும். ஆனா கீழ சின்ன சின்ன மலை இருக்கிறதுனால நெறைய அருவிகள் இருக்கும். பாலம் பாலமாக வரும். இப்ப அம்பலப்புழை, ஆலப்புழாலாம் போனேன்னா நெறைய பேக் வாட்டர்ஸ் இருக்கும். பேக் வாட்டர்ஸ்க்கு நடுவுல தான் ஊரே இருக்கும். அதனால இப்ப அடுத்தது கொஞ்சம் கீழ வரணும். திருவித்துவக்கோடு. ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். பெருமாளுக்கு உய்யவந்த பெருமாள், அபயப்பிரதான பெருமாள், வித்துவக்கோட்டு அம்மான் என்று பெயர். அம்பரீஷன் என்கின்ற மகாராஜா இருந்தார். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருப்பார். துவாதசி அன்று பாரணை செய்வார். ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாள் பாரணம் பண்ணுவார். நம்ம அது 2வது பண்ணிடுவோம். பாரணம் பண்ணிடுவோம். நல்ல மோர் குழம்புலயே விதவிதமா பண்ணி அதை வந்து வெண்டைக்காயை போடலாமா, அத்தை போடலாமா, இத்தை போடலாமா, அகத்திக்கீரை எப்படி பண்ணணும், அதுல கசப்பை எப்படி குறைக்கணும், சுண்டைக்காய் எப்படி வறுக்கணும், எப்படி பொடி பண்ணணும், எப்படி உப்பு போடணும், எல்லாம் பண்ணியாச்சு. ஏகாதசி அது இல்ல. ஏகாதசி விரதம் இல்லை, துவாதசி பாரணை உண்டு. ஆனா இவர் ஏகாதசி விரதம் இருந்திருக்காரு. அந்த காலத்தை பாருங்க, அப்படிலாம் இருந்திருக்கா. ஏகாதசி விரதம் இருந்தபோது பகவான் தான் இந்திர ரூபேண ஐராவதத்து மேல பிரத்யட்சமா இருக்கார். அம்பரீஷன் இங்க வரும்போது இந்திர ரூபேண பெருமாள் ஐராவதத்து மேல பிரத்யட்சமா இருக்கார். என்ன வேண்டும் அம்பரீஷா? இந்திரன் கிட்ட எல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டேன்னு விட்டார். பெருமாள்ல மாட்டேன், கேட்க மாட்டேன்னு விட்டார் அம்பரீஷன். அப்ப இந்திரன் சொன்னா, இல்ல இல்ல உனக்கு வேணுங்கிறத கேளு. நான் கேட்டாலும் என் நாராயணன் கிட்டதான் கேட்பேனே ஒழிய இன்னொரு தேவதை மறந்தும் புறந்தொழாம் மாந்தர் நான். அப்போ உடனே பகவான் பிரத்யட்சமாய் கேட்டாராம். நான் தான் வந்தேன் உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். யூ கிளியர் த டெஸ்ட் வெரி வெல், வெரி குட் அம்பரீஷ், கே சாயே அப்படின்னா உடனே மோட்சம் கொடுன்னு கேட்டிருக்கார். அப்பதான் இந்த க்ஷேத்திரத்து எம்பெருமான் இந்த அம்பரீஷனுக்கு சக்கரம் கொடுத்து விட, துர்வாச மகரிஷி ஒரு நாள் அபச்சாரப்பட அந்த சக்கரம் துர்வாசரை துரத்தி மறுபடி இதெல்லாம் நம்ம பாகவதத்துல போன வருஷம் ஜூன் 17ஆம் தேதி சாயங்காலம் இந்த அம்பரீஷ சரித்திரம் சொன்னேன் நாராயணியத்திலே. ஞாபகம் இருக்கோ? நீங்க வந்தேடா, போன வருஷம் வந்தேடா சார், அதுவே ஞாபகம் இல்ல. அதனால அந்த அம்பரீஷ சரித்திரம் சொன்னேன். இப்ப என்னன்னா, இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்கா பாருங்க, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கேரளத்துக்கும் பெரிய சம்பந்தம். இது எழுதி வச்சுக்கோங்க. பஞ்ச பாண்டவர்கள் இல்லாம மேல திவ்ய தேசமே நகராது. இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு மட்டும் சம்பந்தம் இல்ல, துரியோதனனுக்கு ஒரு கோவில் இருக்கு. என்ன சார், என்ன திரும்பி சொல்லுங்க. துரியோதனனுக்கு ஒரு கோவில் கேரளத்துல இருக்கு. அவருக்கு என்ன போய் அர்ச்சனை பண்றது? ஒன்னும் அர்ச்சனை பண்ண வேண்டாம், கோவில் இருக்கு. அதனால இந்த இடத்துல பஞ்ச பாண்டவர்கள்ல யுதிஷ்டிரன் வெளியில ஒரு சந்நிதி பிரதிஷ்டை பண்ணான். பீமன் ஒண்ணு பண்ணா, அர்ஜுனன் ஒண்ணு பண்ணா, நகுல சகதேவாள் பண்ணா. இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் நீங்க அம்பலத்துக்குள்ள போன உடனே வெளியில வந்த உடனே வெளி பிரதட்சிணத்துல 4 பெருமாள் சந்நிதி சேவிப்பேள். ஸ்தல புராணப்படி 5 பாண்டவர்கள் பிரதிஷ்டை பண்ண சந்நிதிகள் இந்த 4. அச்சா, நடுவில் இருக்கக்கூடிய பெருமாள் உய்யவந்த பெருமாள். இந்த பெருமாளுடைய வைபவத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு அடியவர் காஷி க்ஷேத்திரம் வாரணாசியிலேந்து வந்திருக்கார். கேரளத்துல நீங்க போனேன்னா அங்க இருக்கக்கூடிய அடியவர்கள் எப்பவுமே கையில ஒரு கொடை வச்சுருப்பா. ஒன்னும் மழை இல்லாட்டா வெயில். அதனால எப்பவுமே கையில ஒரு கொடையோட இருப்பா. இந்த வந்து என்ன பண்ணார், நேர பாரத புழாவில் போய் நம்ம சந்தியாவந்தனத்தை முடிக்கணும்னு ஒரு கொடையை வச்சுட்டு போயிருக்கார். பெருமாளை சேவிச்சுட்டு கொடையை வச்சுட்டு போயிருக்கார். திரும்பி வந்தா கொடையை எடுக்கவே முடியல. ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு கொடையை எடுத்தா அந்த இடத்துல ஒரு லிங்கம் இருந்ததாம். சாக்ஷாத்து வாரணாசி க்ஷேத்திரத்திலிருந்து விஸ்வநாதனே வந்தார் போலும்னு. அதனால இந்த கோவிலுக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே, இந்த கோவிலுக்குள்ள நுழையிறதே ஒரு பெரிய எக்ஸசைஸ். நீங்க எவ்வளவு பேர் திருவித்துவ கொடுப்பீர்கள்? நிறைய பேர் போயிருக்காரு. திருவித்துவக்கூடு போன உடனே நீங்க 2 படி ஏறின உடனே ஒரு பெரிய அட்டம் இருக்கும். அதுல நீங்க உக்காந்துண்டு அந்த பக்கம் 2 கால குதிச்சுட்டு அந்த பக்கம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதான் எங்கேயாவது நீங்க கொஞ்சம் கடல் ஞாலம் இப்படி டொப்பு டொப்புன்னு தலையில போட்டு இடிக்கும். எல்லாம் அங்க பணிவு தான். கேரளக்காரால நமக்கு பணிவை கொடுத்துருவா. வித்யாததாதி வினயம்னு அப்படியே தலையை குறிஞ்சுட்டே போனோம். எங்க போட்டாலும் ஓடு இடிக்கும். அந்த மாதிரி போயிட்டு நீங்க அங்க பலி பீட்டங்கள் நிறைய உண்டு. கேரளத்தை பானேன்னா ஸ்ரீபலின்னு அந்த ஸ்ரீவேலியை சுத்தி வரும்போது பலிபீட்டமா இருக்கும். காலில் ஒண்ணு இடிக்கும், இந்த பக்கம் ஒண்ணு இடிக்கும், இத்த தாவணும். அப்புறம் 7 மணிக்கு கோவில் சாத்திருவா, பிரசாதம் ஒண்ணும் கிடைக்காது. இதுக்கு நடுவுல நீங்க பெருமாளை போய் சேவிச்சேன்னா இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார். என்ன தெரியுமோ, கேரளத்துல இந்த குருவாயூர் வழக்குன்னு ஒண்ணு உண்டு. மணி 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 மணியா எரியும். அந்த மாதிரி ஒரு 15-20 ஏத்தி வச்சிருப்பா. அதுக்கு நடுவுல நீங்க பெருமாளை சேவிச்சேன்னா
அது என்னமோ வைகுண்டத்துல இப்படிதான் நித்திய சூரிகள் பெருமாளை சேவிக்கிறாளோன்னு தோணி போயிடும். அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க நம்பாத்துல ஒரு வழக்கை ஏத்துறதுக்குள்ள, இப்ப எங்களெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் கூட்டு வழக்கு ஏத்துக்கோ, நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் இந்த வழக்கெல்லாம் ஏத்த வைக்காதீங்க. இதெல்லாம் ஏசி ஹாலு எங்கேயாவது தீகி பிடிச்சிடும். நம்ம பக்தி ஆத்துல திருவாராதனை பண்றது இல்ல. இங்க உட்காந்து நான் வழக்கை ஏத்துவேன். அத்தை ஏத்துவேன். ஒரு மெழுகுவத்தியை கொடுத்துட்டு அவர் வந்து ஷூவோட வச்சுட்டு அது யார் கையில போட்டு ஒரே காம்ப்ளிகேஷன் அது. அதனால நான் சொல்லிட்டு இது என்னன்னா இந்த ஒரு வழக்கை ஏத்துறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அந்த நம்பூதிரிகள்லாம் எப்படித்தான் அவ்வளவு அழகா அந்த வழக்கெல்லாம் ஏத்துறாளோ தெரியல. மணி 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 மணியா இருக்கும். முத்து முத்தா இருக்கும் ஒரு ஒரு வழக்கம். அதுக்கு நடுவுல உய்ய வந்த பெருமாள் காட்சி கொடுப்பார். இந்த க்ஷேத்திரத்தினுடைய பாசுரமே தனி. ரொம்ப அழகான பாசுரம். குலசேகராழ்வார் அமைத்த பாசுரம். தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. வித்துவக்கோட்டம்மானே குலசேகர ஆழ்வார் சொல்றார், தரு துயரம் தடாயேல், நீ கஷ்டத்தை கொடு. யாராவது போய் பெருமாள் கிட்ட கஷ்டத்தை கொடுன்னு கேட்பாளோ, உடனே ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் எதுக்கு பெருமாள் சந்தேகம், நான் எதுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்? இல்ல நீ கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உங்ககிட்ட தான் திரும்பி வருவேன். எப்படி? ஒரு அம்மாக்கு குழந்தை மேல கோவம். அந்த குழந்தை ஏதோ ஐ வாண்ட் டு வேர் ஒன்லி திஸ் ட்ரெஸ், ஐ வில் நாட் வேர் தி அதர் ஒன் அப்படிங்கிறது. உடனே அம்மா வந்து சொல்றா, நோ யூ ஹேவ் டு லிசன் டு மீ, ஐ அம் கோயிங் டு கிவ் யூ ஒன் பீட்டிங். இப்போ பீட்டிங் தான் கொடுக்குறேன்னு தான் சொல்ல முடியும், கொடுத்துட முடியாது. ஐ வில் கிவ் யூ ஒன் பீட்டிங்னு சொல்லி எடுத்தோன்னா உடனே அந்த குழந்தை அதுக்குள்ளே போலீஸை கூப்பிடலாமா ஆர்மியை கூப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ள அம்மா வந்து மிரட்டா, ஐ அம் கோயிங் டு கிவ் யூ ஒன் பீட்டிங் அப்படிங்கிறா. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்புறம் இல்லாட்டா அம்மா சொல்லிடுவா, ஐ அம் நாட் கோயிங் டு டாக் டு யூ ஃப்ரம் நவ் ஆன். சில குழந்தைகள்லாம் ஓகேன்றும், you are not going to talk to me, you are making my life heavenly, I will not talk. சரி ஒன்னு ரெண்டு குழந்தை அசடு மாதிரி இருக்கிறதெல்லாம் பாவம். அம்மா நீ இல்லைன்னா எனக்கு வேற யாருமா, நம்மளே தமிழ்நாட்டில் அப்படித்தானே இருந்தோம், நீ இல்லைன்னா வேற யாருமா எனக்கு அப்படி. அதனால உதைத்தாலும் எப்படி பண்ணாலும் அம்மா நீ தான் முக்கியம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது பாருங்க. அப்ப பாருங்க, அம்மா திட்டுறா. யார் அந்த குழந்தைய திட்டுறாளோ அடிக்கிறாளோ வெய்யறாளோ அந்த குழந்தை அந்த அம்மா காலியை பிடிச்சுக்கிறது. ஒருவேளை அந்த குழந்தை இனிமேல இருந்து நீ என் தாய் அல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய நிமிஷா என்கின்ற லேடி தான் என்னுடைய தாய். இப்போ ஒரு அந்த நிமிஷா கண்டுக்க மாட்டா, என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் இந்த அம்மா தான் வசதி. தரு துயரம் தடாயேல், பெருமாளை பார்த்து ஆழ்வார் சொல்றார், உன் சரணல்லால் சரணில்லை, நீ எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நீதான் சுவாமி என் சுவாமி. அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடினும், அம்மா விளக்கினாலும் அந்த குழந்தை எப்படி தாயையே நாடுமோ பகவானே, வித்துவக்கோட்டம்மானே, திருவித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய உய்யவந்த பெருமாளே, நான் உன்னை நாடுவேன். ஒரு பாசுரம் ஆச்சா, இன்னொரு பாசுரம் எடுக்கிறார் ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருக்கு வைரத்திலேயே நம்ம வளையல் பண்ணி போடணும். என்ன அழகா எடுக்கிறார் பாருங்க. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் தீரா துயர்த்தரினும் வித்துவக்கோட்டம்மான். என்னன்னா, ஒருத்தர் வந்து டாக்டர் கிட்ட போறார், எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு சொல்றா. டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பயமா இருக்கும், என்ன சொல்ல போறாரோ அப்படி. அவர் பென்சில் இப்படி ஒரு சர்க்கிள் பண்ணுவார். அதுலயே இப்ப எல்லாம் என்ன ரிப்போர்ட்லயே அவளே டார்க்கன் பண்ணி கொடுத்துடுறா. இதெல்லாம் நமக்கு சரியில்லை, எதை பார்த்தா எல்லாம் டார்க்கண்டா இருக்கும், போல்டா இருக்கும். அதாவது நம்ம மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட்ல போல்டுன்னு ஒண்ணு உண்டு, எல்லாம் போல்டா இருக்கும். என்ன அவர் பார்த்துட்டு சொல்வார், எல்லாம் இட் லுக்ஸ் ஃபைன், ஐ திங்க் யூ நீட் டு கெட் அட்மிட்டட், we need to do an operation. அடுத்து அவர் முதல்ல சம்பாவனை பண்ணிட்டு அந்த ரிசப்ஷன்ல போய் அந்த இதெல்லாம் வாங்கி அதுக்கு 3/4 மணி நேரம் நின்று பூர்வ ஜென்ம கர்மாவை எல்லாம் தொலைத்து அவர்கிட்ட போய், சரி என் ஹார்ட்டை கிழிங்கோ. இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அதுக்கெல்லாம் முதல்ல நம்மளை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதை பண்ணி மேலே கவச்சம் கீழே குண்டலம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு ஒரு கோட்டெல்லாம் போட்டு அதில் ஒரு ஸ்ட்ரெச்சரில் உட்காத்தி வச்சு வாத்தியாருக்கும் சொல்லிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு, அதனால நம்மள அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டுன்னு போயிடுவா. கூட்டுன்னு போனோம்னா அங்க சர்ஜன் அவள்லாம் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு அந்த யந்திரங்கள் கையில கோடாலி கத்தி பரசு யதாயத்தம் ஜெகத் சக்கரம் காலச்சக்கரம் ஷோடசாயுதமும் அந்த இடத்துல இருந்து அதெல்லாம் அந்த ஆயுதம் எல்லாம் ரொம்ப ஆச்சாரம் தெரியுமோ, அதெல்லாம் ஸ்டெர்லைஸ்டா இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப யாரையும் படாது தொடாது, அதெல்லாம் தீட்டு பத்து ஆச்சாரம் எல்லாம் பார்க்கும் அது. அதனால அந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு பெரிய அஷ்டபுஜகர பெருமாள் மாதிரி எல்லாரும் அங்க நின்று இருப்பா. நிற்கும் போது அவளுக்கு ஞாபகம் வந்துருது, அஹிம்சா பரமோ தர்மஹா, யாரையும் வெட்டவே கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுறாரு. Just yesterday I talked about non-violence. I did understand that we shouldn't be hurting someone. சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் காலிலேயே விழுந்துருவோம். அபிவாதே ஆங்கீரச ஆம்பரீஷ, இன்னும் 2 லட்சம் கொடுக்குறேன் என்ன விட்டுங்கோ. வெட்டுறதுக்கு இன்னும் 2 லட்சம் கொடுக்கணும் பாருங்க. இது வந்து போட்டு தள்ளு அந்த மாதிரி இல்ல, மேல 2 லட்சம் கொடுத்து என்ன வெட்டுங்கோ. வெட்டின உடனே இந்த அந்த ஆபரேஷன் அதுக்கும் கைராசின்னு ஒருத்தர் இருக்கணும். அவர் பண்ணி வைக்கிறவர் இந்த இகலோகத்திலே தங்க வச்சுடுறான்னு வச்சுக்கோ. ஒரு மாசம் ஆன உடனே நம்ம ஒரு பார்ட்டி, we are throwing, இங்கிலீஷ்ல சொல்லுவா, you're throwing a party. Whether you throw or you keep a party, you invite the doctor. How will you introduce the doctor? Hey, hi, you know what, I'm surviving because of him, he tore me open. என்ன கிழிச்சவர் தான் அவர். ஹிரண்யகசிபு சொல்ற மாதிரி இருக்கு.
ஆழ்வார் சொன்னார், எப்படி உன்னை கிழித்த அந்த அந்த வைத்தியன் மேல உனக்கு காதல் வருதோ, பெருமாளும் உன்னை சோதித்து உனக்கு நல்லது கொடுக்கிறார். அவர் மேல காதல் வராதோ? வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் தீராத் துயர்த்தரினும் வித்துவக் கோட்டம்மான் ஆரா உனதருளே பார்ப்பனடியேனேன் எடுத்த திவ்யதேசம் திருவித்துவக் கோட்டம்மான்